ஓகே, நம்ம பார்த்தோம் சற்று நேரத்துக்கு முன்பாக ராஜா உங்களுக்கு வழங்கினார் இந்த செய்தியை. இபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் ஒரு 17 பேர் சட்டப்பேரவை செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களை சந்தித்து ஒரு மனு கொடுத்துருந்தாங்க. அந்த மனுவுடைய விவரங்கள் இப்போது வந்திருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களைத்தான் அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக நீங்கள் ஏற்கணும், அங்கீகரிக்கணும் அப்படின்னு இந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கின்றோம். இந்த புகைப்படத்தில் இருக்கிறவங்களில் நான் முக்கியமாக பார்ப்பது நிறைய எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. நான் கொஞ்சம் ஸ்க்ரீன்லேருந்து கொஞ்சம் தூரம் இருக்கிறேன். அதனால் எனக்கு தெரியக்கூடிய முகங்கள் அப்படின்னு பார்த்தா திரு ஓஎஸ் மணியன், மூத்த எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் மணியன் இருக்கிறாரு. திரு தளவாய் சுந்தரம் அவர்கள் இருக்கிறாரு. எனக்கு திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தென்படுறாரு. இப்படி ஒரு 17 எம்எல்ஏக்கள் இதில் கன்ஸ்பிக்வஸ்லி மிஸ்ஸிங். இந்த மனுவை ஆமோதிக்காமல் இருக்கக்கூடியவங்களா, இதில் இடம் பெறாதவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. ஒரு 30 பேர் இதில் இடம்பெறலைங்கிறத பார்க்கின்றோம். 47 பேர் அதிமுகவுக்கு ஸ்ட்ரென்த்து இந்த சட்டமன்றத்தில். அதில் 17 பேர் தான் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இந்த கடிதத்தை சமர்ப்பித்திருக்கிறாங்க அப்படிங்கிற புரிதல் வருகிறது. அட்லீஸ்ட் ஆஸ் ஆஃப் எட் ஒரு 30 பேர் திரு எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கலைன்னு நம்ம இதன் மூலமாக புரிஞ்சுக்கிறோம். இதில் சில முக்கியஸ்தர்கள் இருக்கிறாங்க இந்த பட்டியலில். இதில் இடம்பெறாதவங்க அப்படின்னு நம்ம கவனிக்கத்தக்கதாக பார்க்கறது, திரு சிவி சண்முகம் இந்த குழுவில் இடம்பெறலை, திரு எஸ்பி வேலுமணி இந்த குழுவில் இடம்பெறலை, டாக்டர் சி விஜயபாஸ்கர் இந்த குழுவில் இடம்பெறலை. இப்படி பல முக்கியமான பெயர்கள் இதில் மிஸ்ஸிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். சட்டமன்ற உறுப்பினர்கள்லேயே பல முக்கியஸ்தர்கள் வேலுமணி, சி வி சண்முகம், சி விஜயபாஸ்கர் அப்படின்னு பல பெரிய தலைகள் இதில் இடம்பெறாததை பார்க்கின்றோம். திரு காமராஜ் அவர்கள் இருக்கிறாரா, நன்னிலம் காமராஜ் அவர்கள் இருக்கிறாரா? காலையில் திரு இபிஎஸ் அவர்களோடு நடந்து வந்தார். நேர்களோ இல்லாட்டி பார்த்துட்ருக்கிற மூத்தவர்களோ பாயிண்ட் பண்ணால் நான் திருத்திக்கிறேன். திரு காமராஜ் அவர்களை, நன்னிலம் காமராஜ் அவர்களை இந்த படத்தில் என்னால் பார்க்க முடியல. ஏன் புதியவர்கள் கூட பலர் மிஸ்ஸிங் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இதில் கன்ஸ்பிக்வஸ் ஆப்சன்ஸ் அப்படின்னா லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி லீமா ரோஸ் அவங்க இல்லை. இப்படி மூத்தவர்கள், இளையவர்கள், புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு 30 பேர் மிஸ்ஸிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய செய்தியாக நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம சாதாரணமான செய்தியாக இதை நம்ம கடந்து போயிடலை. அவங்க நிலைப்பாட்டை விளக்கினா தான் தெரியும். அப்படின்னாலும் கூட திரு இபிஎஸ் அவர்களை சட்டமன்ற குழு தலைவராக அங்கீகரிக்க சொல்லி கொடுக்கப்பட்ட கடிதத்திலேயோ இல்லாட்டி அதில் இந்த புகைப்படத்திலேயோ பல முக்கியஸ்தர்கள் இடம்பெறல. ராஜா, இந்த ஸ்பிளிட்டை நோக்கி போயிட்டு இருக்க அதிமுக சட்டப்பேரவையில இன்னைக்கு சட்டப்பேரவை முடிவடைந்த பிறகு தற்பொழுது சபாநாயகர் திரு கருப்பையாவிடம் அதிமுக எம்எல்ஏக்கள் திரு தளவாய் சுந்தரம் தலைமையில ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த கடிதத்தில் திரு எடப்பாடி பழனிசாமியை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல் தான் கிடைத்துள்ளது. ஏனால் இன்னும் முழு விவரங்கள் அந்த கடிதத்துடைய நகலோ கடிதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது என்ற அந்த விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. நாம் அவர்களிடம் பேசும்போது, அதிமுக எம்எல்ஏக்களிடம் பேசும்பொழுது அது குறிப்பிடப்பட்டுள்ளது. 17 எம்எல்ஏக்கள் தான் தற்போது அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக தெரிகிறது. அதை இந்த புகைப்படமே விளக்குகிறது. அதாவது இந்த புகைப்படத்தில் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திரு தளவாய் சுந்தரம், திரு ஓஎஸ் மணியன், மரகதம் குமாரவேல், அதே போல் முக்கூர் சுப்பிரமணியம், மரகதம் குமாரவேல் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறாங்களா? ஆமா, இந்த பட்டியல் இன்னைக்கு காலையில என்ன செய்தி வந்ததுன்னா, ஆமா மரகதம் குமாரவேல பாக்குறோம். ஆனா காலையில என்ன செய்தி வந்ததுன்னா, மரகதம் குமாரவேல் விஜய்க்கு வணக்கம் வைத்தார், ஆனால் இபிஎஸ்க்கு வணக்கம் வைக்கல அப்படின்னு சொல்லப்பட்டது. தாவே தரப்புல இருந்து மரகதம் குமாரவேல அணுகினாங்கன்னு எல்லாம் ஹேசியம் வந்தது. அது ஹேசியம் தான் கடந்து போகும். பட் இன்னைக்கு காலையில வந்த செய்தி என்னன்னா, இபிஎஸ் வணங்கல, விஜயத்தான் 2 முறை வணங்கினார் மரகதம் குமாரவேல் அப்படின்னு. ஆனா அவங்க இந்த பட்டியலில் இடம்பெறாங்களா? இல்ல, அதாவது மரகதம் குமாரவேல் அவங்க அந்த பதவி ஏற்றுக்கு வரும்போது இபிஎஸ் ஹவுஸ்ல இல்ல, அவரு அறைக்கு வந்துட்டு போனார். அதனால இல்ல, அந்த டயத்துல முதலமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில நிறைய பேர் வணக்கம் செலுத்தினாங்க. அது நம்ம பொதுவாக இருக்கும். ஆமா, அது ஒரு மரபு. அது எதிர்கட்சியா இருக்கும் போதே இன்னும் சொல்ல போனா
மறைந்த செல்வி ஜெயலலிதா மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடைய அந்த மறைவுக்கு பிறகு அதுக்கப்புறம் அந்த மாதிரியான சுமூகமான தளர்வுகள் நம்ம பார்க்கிறோம். பட் ஆனா இதுல இடம்பெறாததை பத்தி பேசுங்களேன், இடம்பெறாதவங்களை பத்தி பேசுங்களேன். எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இல்ல, சிவி சண்முகம் இல்ல, இன்னும் வந்து அதே போல வந்து விஜயபாஸ்கர் கரூர் விஜயபாஸ்கர் இல்ல, அவர் இல்ல, டாக்டர் விஜயபாஸ்கர் இல்ல. இந்த மாதிரி வந்து அது ஒரு கிட்டத்தட்ட 30 எம்எல்ஏக்கள் வந்து அங்க இருப்பதாக கூறப்படுகிறது. மாமியார் இல்ல. ஆமா, அவங்க திருமதி லீமா ரோஸ் மார்டின் அவங்க இல்ல, அந்த அம்மா அவங்க இன்னைக்கு சபைக்கு வந்திருந்தாங்க. ஆனா வந்து அவங்க வந்து திரு எடப்பாடி பழனிசாமியை உள்ள பார்த்து வணக்கம் பண்ணாங்க. அதை நம்ம வந்து அங்க கிளம்பி போயிட்டாங்களே, அவங்க பிரஸ் மீட் கொடுத்தாங்க, கிளம்பி போயிட்டாங்களே. ஒருங்கிணையில இப்ப செய்ய போறாங்கன்னா ஒருங்கிணைவு இருந்திருக்கும்ல. கண்டிப்பா இல்ல. இது வந்து இது கிட்டத்தட்ட இது ஒரு ஸ்பிளிட் அப்படின்னு நோக்கி போயிட்டு இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்படி இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறதே ஒரு கடினமான முடிவு தான். போய் 17 எம்எல்ஏ வந்து இவர் தான் எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க 30 பேர் அங்க இருக்காங்க. பட் ஒரு ஸ்பிளிட் அப்படின்னு வரும்போது ஸ்பிளிட்டா இல்லையான்னு நீங்க சொல்வது போல ரொம்ப நம்ம காஷியஸா கவனிக்கணும். சிவி சண்முகமோ வேலுமணியோ விஜயபாஸ்கரோ வேற எதுவும் பேசிடல, மைக்க போட்டா அவங்க கடந்து போறாங்களே தவிர வேற எதுவுமே பேசலங்கிறது நம்ம சேர்த்தே கவனிக்கணும். ஒருவேளை அந்த ஸ்பிளிட்டை நோக்கி போச்சுன்னா அதனுடைய சட்ட விளைவுகள் என்ன? ஏன்னா ஒரு இப்ப அவங்க எல்லாருமே ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல இபிஎஸ் கையெழுத்து போட்டுத்தான் எம்எல்ஏவா இருக்கிறாங்க. எஸ்பி வேலுமணியோ திரு சி விஜயபாஸ்கரோ எம்ஆர் விஜயபாஸ்கரோ சிவி சண்முகமோ அவங்க ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போட்டவர் ரெட்டையில சின்னம் அவங்களுக்கு கிடைச்சி அவங்க எம்எல்ஏவா இருக்கிறாங்கன்னா இபிஎஸ் போட்ட கையெழுத்தால தான். ஆனா அவங்க ஒரு தனி குழுவாக செயல்படுவார்களானால் கட்சி தாவல் தடை சட்டம் வரலாம். ஆனால் வராம இருக்கிறதுக்கான சூழல் இருக்கு. எப்போ சட்டமன்ற குழுல 2/3 பங்கு வேற நிலைப்பாட்டை எடுத்தா, if they break the ranks 2/3 பங்கு நம்பர் இருக்கணும் இந்த சட்டமன்ற குழுல. 2/3 அப்படி 2/3 அப்படின்னா 47ல 32 அப்படின்னு வருகிறது. சோ ஒரு 32 பேர் 31 பேரோ 32 பேரோ வேற நிலைப்பாட்டை எடுத்தால் இபிஎஸ் கிட்ட இருந்து நாங்க இபிஎஸ்க்கு லாயலா இல்லைன்னு நிலைப்பாடு எடுத்தால் கட்சி தாவல் தடை சட்டம் வராது. பட் அந்த நம்பர் 32 ஒட்டி இருக்கு. திரு இபிஎஸ் பக்கம் நிற்காம அட்லீஸ்ட் இந்த படத்துல இருக்கிறவங்க இல்லாதவங்க கிட்டத்தட்ட 2/3 இருக்காங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும் இல்லையா? கண்டிப்பா. இப்ப இந்த படத்திலே இதுல நீங்க நிறைய மாற்றம்னா பார்க்கலாம். நேற்று வந்து சிவி சண்முகம் இல்லத்தில் நடந்த அந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் வந்து மரகதம் குமாரவேலு அங்க இருந்தாங்க. அவங்க ஜெயசுதா இவங்க எல்லாம் வந்து அந்த கூட்டத்துல நம்ம முக்கூர் சுப்பிரமணியம் இவங்க எல்லாம் வந்து அந்த கூட்டத்துக்கு போனதை நம்ம பார்க்க முடிஞ்சது. மேபி அது ஆலோசனையா கூட இருக்கலாம், இல்ல பிரச்சனை வேணா நம்ம எல்லாம் வந்து ஒன்னா இணைந்து செயல்படலாம்னு கூட பேச போயிருக்கலாம். இன்னொன்னு ராஜா, நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க, இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் பிரியும் போது காலையில ஓபிஎஸ் வீட்டுல இருப்பாங்க, மாலையில இபிஎஸ் வீட்டுக்கு போவாங்க, திருப்பி இபிஎஸ் வீட்டுக்கு வருவாங்க. இப்படி மாறி மாறி வர காட்சிகள் எல்லாம் அந்த காலத்திலேயே ஓபிஎஸ் இபிஎஸ் ஸ்பிளிட் காலத்திலேயே பார்த்திருக்கோம் நம்ம. எக்ஸாக்ட்லி அந்த ஒரு சூழல் தான் வந்து இப்ப இங்க நிலவுது. இப்ப இங்க முடிஞ்ச உடனே அங்க ஒரு எம்எல்ஏக்கள் மீட்டிங் போயிட்டு இருக்கு. அதாவது திரு சிவி சண்முகத்தினுடைய அலுவலகத்தில் வந்து நிறைய எம்எல்ஏக்கள் வந்து இப்ப வந்து கூடிய ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.